மாதிரியான காட்சிகள் தான் விஜய் படங்கள்லேயே நிறைய இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு, இந்த பெண்கள்லாம் இவர் படத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆம்பளை ஷக்கீலா அப்படின்னு கூட விஜய் வந்து அந்த நேரத்தில் பத்திரிகையில் எழுதுனாங்க. அநேகமாக நான் கூட எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். விஜய் சார் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு ஆம்பளை ஷக்கீலா, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இது எதுக்காக அந்த வார்த்தைகள் வருது, இது எதுக்கு நான் பேசுகிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். கடைசி வர பாருங்கள். விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு கிறுக்கனுங்க, எச்சைங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர். ஸோ இவனுங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுவானுங்க, ஓகே. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப கேவலமாக அட்டாக் பண்ணுறானுங்க. இப்போது அப்படி பண்ணும்போது நம்மளும் இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்கிறத ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டைமில் நடித்த நடிகைகளெல்லாம் வச்சு ரஜினிகாந்த் அவர்களை சம்மந்தமே இல்லாமல் தப்பாக பேசுகிறாங்க. ஒன்று, சரிங்களா? இன்னொன்று வந்து இந்த அருணாச்சலமில் ரம்பா நடிச்சிருப்பாங்க. ரம்பா ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து ஒரு நாள் வந்து செட்டில் வந்து கரண்ட் இல்லை, அப்போ வந்து என்னை யாரோ வந்து முதுகலை தட்டிட்டாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களே விசாரித்தார் எல்லாருக்கிட்டையும். லாஸ்ட் அது ரஜினி சார் தான் முதுகலை தட்டினார், இந்த மாதிரி ஃபன் பண்ணுவாங்க, விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முதுகலை தட்டினதை இவனுங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ரம்பாவுடைய பின்னாடி தட்டிட்டாங்க, ரஜினி வந்து ரம்பாவுடைய பின்னாடி தட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பொறுக்கி ரஜினி சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேவலமாக வந்து ஒரு சில விஷயங்களை அந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகும், சரிங்களா? விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வந்து பிஸ்மி அவர்கள் சொல்கிறார், அந்த டைமில் விஜய் நடித்த எல்லா படமும் வந்து அசிங்கமான படமாக தான் இருக்குமாமா. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்களாமா. விஜய் படம்னாலே மேட்ரு படம், செக்ஸ் படம் மாதிரி தான் இருக்கும், எப்படி வந்து போகிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாமா. விஜய்க்கு அந்த டைமில் வந்து ஆம்பளை சக்கீலான்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருந்துச்சாமா. ஏன்னா சக்கீலா நடிக்கிறது ஃபுல்லாக பிட்டு படம், அதே மாதிரி விஜய் படமும் பிட்டு படமாக இருந்தனால ஆம்பளை சக்கீலா விஜய்ன்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்களாமா. பிஸ்மி அவர்களே வந்து ஒரு டைமில் எழுதினாராப்பா, விஜய் வந்து ஆம்பளை சக்கீலான்னு சொல்லி எழுதினாராமா. பிஸ்மி அவர்களே ஒத்துக்கிட்டாரு. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆள் தான் விஜய், சரிங்களா? அவருக்கு தான் இவங்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்காங்க. அப்போ இவனுங்களும் அப்படி தான் இருப்பானுங்கிறத விட்டு தருங்களேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செய்யாத விஷயத்த அவர் அப்படி தான் செஞ்சான்னு சொல்லிட்டு பொய் சொல்கிற நீங்கள், விஜய் அவர்கள் போக்கிரி படம், ஜில்லா படம், இன்னும் நிறைய படத்தில் நடிகைகளுடைய பின்னாடி தடவுற மாதிரி வந்து கையை வைக்கிறது, கையை வச்சு அமுக்குற மாதிரி ஜில்லாவில் ஒரு ஷாட்டு, கையை வச்சுட்டே சுற்றுற மாதிரி போக்கிரியில், இப்படி கேவலமாக பொம்பளைங்களுடைய பின்னாடி இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கையை வச்சு அமுக்கிற எச்சத்தனம் பண்ணுற எச்சையாக ஒரு காட்சியை வச்சு மக்களை, சின்ன சின்ன பசங்களை கெடுத்த விஜய்க்கு ஃபேனாக இருக்கிற நீங்களாம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பொய் பரப்புறீங்க. அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்குலான்ட்டு? விஜய் சார், உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஆம்பளை ஷக்கீலான்னு உங்களை கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ திருந்துனீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போது வந்து லிப்லாக் சீன்லாம் வைக்கிறத பார்த்து இன்னும் அந்த பொறுக்கி மாதிரி தான் இருக்கீங்களோ? உங்களை சில பேர்லாம் பொம்பளை பொறுக்கிங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் காட்சியெல்லாம் வச்சதை பார்த்துட்டு நான் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லலாம், சில பேர் பொம்பளை பொறுக்கி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்கள் திருத்திக்கங்க விஜய் சார். அதுக்கடுத்து உங்கள் ஃபேன்ஸ், இப்போ கூட 2 நாள் முன்னாடி யாரோ வந்து டியூஷன் சென்டரு, அப்புறம் வந்து ஏதோ ஆசை வார்த்தைகள் பேசி உங்கள் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி பாலியல் டியூஷன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி வந்தாலே ஒன்று விஜய் ரசிகராக இருக்கானுங்க, இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருக்கானுங்க. இவங்க தான் எல்லாம் கேவலமான இந்த மேட்ரு வேலைலாம் பார்க்குறானுங்க. உங்கள் ரசிகர்களை திருத்துங்க ஃபஸ்ட்டு. முதல்ல உங்களை திருத்துங்க. பொம்பளை பொறுக்கிங்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. ரசிகர்கள் இந்த மாதிரி எச்ச ரசிகர்களை திருத்துங்க. அதுக்கடுத்து நீங்கள் மக்களை திருத்தி கிழிக்கலாம், சரிங்களா? ஆம்பளை ஷக்கீலா விஜய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மற்றவங்களாம் சொல்கிறாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.